உலகெங்கும் உள்ள ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எஸ்பெஷலி தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026வது வருடம் பிறக்க இருக்கிற தை மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. இதுவரைக்கும் ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்து ஒண்ணும் பண்ணல. இனிமேவாவது ஏதாவது பண்ணுவார். ஆனா பண்ணுவார். செவ்வனே பண்ணுவார். ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அப்படியே வந்து விட்டுருங்கப்பா சாமி, நான் என் உச்ச வீட்டை நோக்கி ஓடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த தடவை சுக்கிரன் அப்படி பிச்சுட்டு ஃபர்ஸ்டால் அவர் தான் கும்பத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நகரக்கூடிய இந்த காலம் அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. ஒரு விஷயம் நான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இது வரைக்கும் நீங்க கேட்டது கேட்காது, கேட்டுட்டு இருக்கிறது, கேட்ட நினைக்கிறது எல்லாத்தையும் இந்தான்னு கடவுள் கொடுக்க போறாரு. ஏன்னா 9ஆம் இடத்தில் போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். எக்ஸ்ட்ரானரியான டைம், அதுவும் அவரோட ஃப்ரெண்டான சனீஸ்வரனோட வீட்டுல சான்ஸே இல்லாத ஒரு விஷயம். அங்கிருந்து அவர் கொடுக்கக்கூடிய பார்வை பலனும் அதிகம். கூட இருக்கிறதும் 2ஆம் வீட்டு அதிபதியோட, திரும்ப 4ஆம் வீட்டு அதிபதியோட, 6ஆம் வீட்டு அதிபதியோட, 7ஆம் வீட்டு, கிட்டத்தட்ட வேலை சம்பந்தப்பட்டு நிறைய பயணங்கள் மேற்கொள்ளலாம் இந்த தடவை. அதே மாதிரி இதுவரைக்கும் கிடைக்காத பெயர் புகழ் வேலையில கிடைக்கும். ரொம்ப நாளா ஒருத்தவங்க நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம், அவங்ககிட்ட போய் வந்து பேச முடியல, செய்ய முடியல, இந்த தடவை அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விட்டு போனவங்க திரும்ப தானே வருவாங்க. இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் 8க்கு 2ஆம் இடம். நிறைய நல்லவைகள் எல்லாம் கூடி வரும். மாமனார் மாமியார் வீட்டோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இந்த தடவை வந்து நடக்கும். அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் மிகுந்த கவனம் தேவை. ஆல்மோஸ்ட் போன மாசம் ஓரளவுக்கு கவனம், இந்த மாசம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பெருசா கவலைப்பட வேணாம். சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேது ஒன்றும் அவ்வளோ கெடுபலனை கொடுப்பாரானா இல்லை. இன்னும் தனியா தான் உட்காந்துருக்காரு. ஸோ அதனால யாரும் என் கூட வரல, என் வீட்டில் நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன், யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேது விட்டுட்டோம்னா, கேது அவர் வேலையை செவனே பண்ணுவார். ஞானம், யோகம், மார்க்கம் அவர் பேசாம அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. வேற ஏதாவது பிளான்ட் வரும்போது மட்டும்தான் அவர் சண்டை போடுவார். அதனால கேது வந்து பிரச்சனை இல்லை. இந்த தடவை ராசிநாதன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தன்மை 10ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் சனி, 9, 10, 11 தர்ம கர்மாதிபதி யோகம் இயங்க போகுது. யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆல்மோஸ்ட் 9, 10, 11 எகெயின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டு அதிபதி முச்சமாய் உட்காந்துருக்காரு. நிறைய சில செலவுகள் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நிறைய ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு இந்த தடவை உங்களை இன்வெஸ்ட் பண்ணி, நான் எப்பயுமே சொன்னேன், இந்த 12ஆம் இடம், இந்த 2ஆம் இடம் நடுவில் இருக்கக்கூடிய இந்த தனம் அப்படின்றது நம்மளை இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த 12ஆம் இடம் எல்லாம் சும்மா எகெயின் என்ன செய்ய போகும், அதெல்லாம் வேணாங்க. அதை தாண்டியும் நிறைய இருக்கு 12ஆம் இடத்திற்கு. ஒரு இடத்த முடிச்சு ஆரம்பிக்கிறது 12ஆம் இடம். அப்ப எதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சீங்களோ அதெல்லாம் திரும்ப தொடரும். உங்க வேறம் எக்ஸ் ஆயிடுச்சு, ஒய் ஆயிடுச்சு நினைச்சீங்கன்னா, இல்ல நான் எக்ஸ் ஒய் எல்லாம் இல்லை, நான் டூனிங்ல தான் இருக்கேன், மறுபடியும் சிங்கிள்னு ஸ்டேட்டஸ் போடக்கூடாது, சண்டை போட்டு அவங்களே வந்து உங்களோட சேரக்கூடிய அமைப்பெல்லாம் மாறும். சரியா? விடாது கருப்புன்ற மாதிரி விடாது, ஒன்றும் பண்ண முடியாது நம்ம விதி. ஸோ நிறைய பேருக்கு இந்த தடவை காதல் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 9ஆம் இடம் வழுக்க போகிறதா நிறைய பேர் காதல் கை கொடுவோம். வீட்டில் அந்த லவ்வை சொல்லி வீட்டில் அப்ரூவல் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். ஸோ ரிஷபராசிக்கார மனசுல இந்த தடவை பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. சும்மா சாதாரணமாக 1, 2 இல்லை, அப்படி ரூம் ஃபுல்லா அந்த அளவுக்கு ஜாலியோ ஜில்கானா பண்ண போறீங்க ரிஷபராசிக்காரங்க. ஓகே. வேலையில் இதுவரைக்கும் இருந்த வேலை பழு கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் நிறைய அலைச்சல் மூலமாக சில அனுகூலங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பெயர் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒருத்தவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், இல்லை ரொம்ப நாள் அவங்க நம்மளுக்கு ஒரு மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு இணக்கத்துக்குள்ள வரும். நிறைய பேருக்கு வீட்டில் இருந்த ஊழல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். தை மாதம் ஆல்மோஸ்ட் ஏன்னா செவ்வாய் உச்சமா இருக்காரா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம உடல் ரீதியாக நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் இப்படி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம். நிறைய குருமார்கள் கதைப்பாருங்க, நிறைய கற்றுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க எந்த வயசு ஒருத்தவங்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அது கம்ப்யூட்டர் கோர்ஸாக இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் இந்த திடீர் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது, இல்லை ப்ரொஃபஷனல் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது, வாழ்க்கையை உய்விப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு இடத்த தேடி பண்ணுறது, நிறைய அனிமேஷனோட கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை நிறைய கற்றுக்கிறதுக்கும் கட்சி கொடுப்பதற்கும் தயாராகி இருப்பார்கள். ரொம்ப நல்லா இருக்கு ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ராடினரியான டைம் பீரியடு ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. அதுக்கப்புறம் எகெயின் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராசிநாதன். வேற என்ன வேணும் சாமி? 10ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமரும் போது வேலை பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு வேலையில் ஒரு மிகச்சரியான ராஜயோகம். ஆல்மோஸ்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தைப்பூசத்துக்குள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மகத்தான ஒரு டைம் பீரியட் இனிதே கூடி வரப்போகுது. முருகனுடைய அருளால் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வரப்போகுது. ஓரளவுக்கு இருந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் கம்மியாக போகுது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆரம்பிக்கும் போதே எனக்கு 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே ஏன்டா ஆரம்பிக்குதுன்ற மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும். பட் ஸ்டில் ஆஃப்டர் 15க்கு அப்புறம் செம்மையான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது.
கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த 4 கிரகமுமே அடுத்தடுத்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய வீடுகள் அப்படின்ற போது, நெகட்டிவான பலன் எதுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல கவனம் என்ன அப்படின்னா, உங்கள பத்தி அடுத்தவங்க சொல்லக்கூடிய மதிப்பீட்டுல கவனமா இருங்க. யார்கிட்டயும் போய் வம்பு தும்புக்கு போதாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வேலைய பார்த்துட்டு நம்ம போணும்ல. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி யாரு மிஸ்டர் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய புதன். புதன்னாலே காசிப்புன்னு பேரு. சும்மா நம்மள பத்தி காசிப் பேசுவாங்க. நம்மள பத்தி யாராவது காசிப் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா, இந்த தடவ ஒண்ணும் பெருசா வில்லங்கம் வராது. இல்லாட்டி பேக்கரி கதை மாரி நம்ம சொன்னது நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி மெயில் மூலமா ஊர் ஃபுல்லா போயிடும். அப்புறம் நம்ம வேலைய விட்டு அனுப்பிச்சுருவாய்ங்க. அதனால இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, குரு கொஞ்சம் வக்ரமா இருக்கிறது ஓரளவுக்கு பாசிட்டிவான சைன் தான். பட் ஸ்டில் பிப்ரவரி மாசம் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். 15 தேதிக்குள்ள என்னுடைய பொறுத்த வரைக்கும் அப்படி ஆரம்பிக்கும்போது எகைன் மறுபடியும் ஏய் வாலாட்டுறியா அந்த வரேன் பாரு அப்படின்ற மாரி குரு கொஞ்சம் அப்படியே சில தன்மைகள்லாம் குடுப்பார். அதனால ஃபினான்ஷியல்ல மட்டும் கவனம். அதே மாரி கடன் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க கட்டுறீங்க நம்புறயோ இல்லையோ, நாங்க நம்புறோம்னு சொல்லிட்டு பேங்க்காரங்க கொண்டு வந்து உங்களுக்கு கடன் குடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா வட்டியில மாட்டிக்காம பார்த்துக்கங்க. காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உடனே வாங்குறது, உடனே லோன் அப்ரூவல் பண்றத தாண்டியும் இது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், என்ன மாரி பெர்சன்டேஜ்ன்றத 1க்கு 2 தடவ வெரிஃபை பண்ணிட்டு இந்த தடவ ரிஷபராசிக்காரங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பெரிய சிக்கல்ல இருந்து தப்பிச்சுப்பீங்க. நல்லா இருக்கு. நெகட்டிவா சொல்ற மாரி ஒண்ணும் நானும் தேடி தேடி பார்க்குறேன். ஏதாவது நெகட்டிவா இருக்குமா? நெகட்டிவா சொல்ற மாரி ஒண்ணுமே இல்ல. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மன ரீதியான சில சஞ்சலங்களை குடுப்பார். சில பேருக்கு வித்யாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய டேலண்ட்ட காட்ட முடியலன்ற ஒரு ஆதங்கம் வந்து ஆனா ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது சூப்பரான ஒரு அமைப்பு என்னன்னா உங்கள் மூலமாக உங்க சுயம் வெளியில வரும். அப்பா மூலமா நம்மளுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். வீடுகள் சார்ந்து சில விஷயத்தை மேற்கொள்வீங்க. திடீர்னு வந்து வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது, வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போடுறது, இடத்த விற்கிறது, வீட விற்கிறது, இடத்த வாங்குறது சம்திங் லைக் தட் ஏதோ ஒரு உடைமையோடு கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை ரொம்ப அழகா இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இந்த 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. 9ஆம் இடம் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தர்ம கர்மாதி யோகம் நிறைய சாமியோட கனெக்ட் ஆகுங்க. சாமி மேல் நம்பிக்கை அதிகரிக்கும். கடவுள் மீதான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தி வரும். அது முருகன் மேல ரொம்ப அதிகமா பக்தி வரும். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி இல்லையா அவரு. அவர் போய் உட்கார்ந்து உச்சமடையக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா நிறைய கடல் சார்ந்த கோயில்களுக்கு போகணும். நிறைய பேர் திருச்செந்தூர் போறீங்களோ? போனா கமெண்ட்ல சொல்லுங்க. போயிட்டு வருவீங்க. இல்ல திருச்செந்தூர் பிரசாதம் உங்க கையில வந்து சேரும். திருச்செந்தூர் முருகனை நீங்க பார்ப்பீங்க. இதெல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நெகட்டிவா பலன் ஒண்ணுமே இல்ல. நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டேன்னா இந்த வருடம் உங்களுக்கான திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கும். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற ரிஷபராசிக்கார குழந்தைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. பட் ஸ்டில் 4ஆம் இடத்துல கேது இருக்கறனால இந்த 1 மாசத்த சாமிக்கு விட்டுருவோம். போனா போயிட்டு போகுது. ஆஃப் இயர்லி முடிஞ்சு போச்சு. லீவ் மாசம் தான். நம்ம பொங்கல சாப்பிட்டோமா, கரும்ப வெட்டினோமா, நம்ம ஜாலியோ ஜில்கானவா காளமாட பிடிச்சோமா, கலர் டிவில படம் பார்த்தோமான்னு இந்த பொங்கல அழகா கொண்டாடிட்டு அப்படியே இருக்கலாம். அடுத்த மாசம் நான் படிக்கிறேன்னு சொல்லிடலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நான் சொன்ன மாரி இந்த திறமையை காட்ட முடியலன்ற வருத்தம் யாருக்கு இருக்குன்னா, ரிஷபராசிக்கார குழந்தைங்களுக்கு இருக்கும். அதே மாரி ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கும் இருக்கும். நான் தான் ஓடி வந்தேன். அவளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் போட்டாங்கன்னு அது வீட்ல வந்து கதையெல்லாம் சொல்லும். சரி, சரி நீங்க தட்டி குடுக்க வேண்டிய சூழலா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் விட்டலாம். பட் நெறைய பிள்ளைங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா ஸ்போர்ட்ஸ்லலாம் பிரைஸ் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. நெறைய பேர் வந்துட்டு இந்த தடவ ரிஷபராசிக்காரங்க ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுவாங்க. இதுவரைக்கும் இல்லாம திடீர்னு நான் கிரிக்கெட் விளையாட போனேன், நான் ஃபுட்பால் விளையாட போனேன், என் ஃப்ரெண்ட கூப்பிட்டா, நீங்க நம்ப மாட்டீங்க 40 வயசு ஆனாலும் சரி, 50 வயசு ஆனாலும் சரி, ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ கிரிக்கெட் விளையாட போவீங்க. ஃபுட்பால் விளையாட போவீங்க. உங்க ஏதோ ஒரு விளையாட்டோடு கனெக்ட் ஆகும். இல்ல அப்படியே வீட்ல ஹம்ப் பண்ணிட்டு ஜாலியா ஏன்னா ஒண்ணும் பெருசா நெகட்டிவ் இல்லன்ற போது நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. போனா போது மன்னிச்சு விட்டுருவோம். எத்தன நாள் தான் 8ஆம் இடத்துலயும், 7ஆம் இடத்துலயும், 6ஆம் இடத்துல வச்சு இந்த பிள்ளைய செஞ்சிருது. பரவால்ல 9ஆம் இடத்துல உட்கார வச்சு கொஞ்ச நேரம் தட்டி குடுத்து வேலைய வாங்குவோன்ற மாரி பிளானட்லாம் வந்து ரிஷபராசிக்காரர்களை இப்படியே விடக்கூடிய டைமா இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நெறைய பேருக்கு நான் சொன்ன மாரி காதல் சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய பேருக்கு அது கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய பேருக்கு திருமணத்திற்கு பார்க்கறதுக்கான டைம் இதுவரைக்கும் எனக்கு பொண்ணே அமையல, மாப்பிள்ளையே அமையல. இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா சொல்றேன். நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிங்க் கலர்ல இல்ல ஸ்கை ப்ளூ கலர்ல ஏதாவது ட்ரெஸ் போட்டு உங்களோடத அப்லோட் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் கிளிக் ஆகாத ஜாதகம் கிளிக் ஆயிடும் இந்த தடவ. அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான சூட்சம். இந்த 2 கலர் இந்த தடவ ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க இந்த வயது ஒத்தவர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். ஏன்னா இந்த வயது ஒத்தவங்களே இருக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புன்னு இருக்குல்ல, அந்த கிரகங்கள் எந்த வீட்ல உட்காந்துருக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த தடவ பிங்க் கலர் இந்த வயது ஒத்தவர்களுக்கு மட்டும். அதுக்காண்டி 40 வயசுல பிங்க் கலர் போட்டீங்கன்னா, அப்புறம் நான் தெரியாது. நான் பொறுப்பு இல்ல. அப்புறம் பிம்பிளிக்கா பிளான்னு கிரகம் சொல்லிட்டு அப்புறம் எனக்கு கமெண்ட் கீழ போட்டு பிரயோஜனம் இல்ல. ஓகே. ஸோ அதனால இத மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. நெறைய பேருக்கு இந்த தடவ தொழில் முன்னேற்றம் கிடைக்கும்.
இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷனு, வேலையில வந்து சக்சஸ், கனவுகள் வெளுத்தமாகக்கூடிய தன்மை. ரொம்ப நாளா வந்து நான் ஒரு விஷயத்துக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது கிடைக்குமானா கிடைக்கும் அப்படின்ற மாரி நெறைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய டைம். யாரெல்லாம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து சினிமா அ கேமரா பிடிச்சிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, பேச்சை தொழிலாக மேற்கொள்ளக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த தடவ மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த வயது ஒத்தவர்களுக்கு. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வாவ்! ஃபென்டாஸ்டிக்கான டைம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்க. அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. ஒரு மாரியா இருந்த ஒரு நிலைமையெல்லாம் மாறி, ஓகே இந்த வருஷம் தானே வந்துருச்சுல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரியான ஒரு நம்பிக்கை. 9ஆம் இடத்துல இருக்கும்போது பாக்கியஸ்தானத்துல, அதுவும் செவ்வாயோட கூடிய தன்மை இருக்கும்போது, அ அதான் உடம்புல தெம்பு இருக்குல்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரியான ஒரு தைரியம் வரும். வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மட்டும் தாங்க. காசு பணத்த தாண்டி எனக்கு நான் இருக்கேன்னு ஒரு தைரியம் வருது பார்த்தீங்களா? அந்த தைரியம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். அதுவே ஒரு மிகப்பெரிய நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு 10 தடவ அவங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி, பண்ணி, பண்ணி அப்புறம் தான் 11வது தடவ அவங்க வந்து குடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து மேற்கொள்ளும்போது 100 தடவ ஆராய்ச்சி பண்ணி, பண்ணி பண்ணக்கூடிய மென்டலி கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுப்பாங்க. அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாமே அட்டகாசமான வெற்றியை குடுக்கும். ஸோ பெருசா கவலைப்பட வேண்டாம். நெறைய பேர் வீடு வாங்குவதற்கு, மனை வாங்குவதற்கான நேரம், நெறைய பேர் அதுக்கு அட்வான்ஸ் குடுக்கறதுக்கான நேரம் இதெல்லாம் நடக்க போகுது. நெறைய ரிஷப ராசிக்கார பெண்கள் எழுதி வச்சுக்கோங்க. தங்கமோ இல்ல வெள்ளியோ வாங்குவீங்க. வாங்குனா கமெண்ட்ல போடணும். நான் ஷேர்லாம் கேட்க மாட்டேன். சரியா? ஆனா கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. வாங்குவதற்கான வாய்ப்புகள் குடுக்கும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? அப்படின்ற மாரி எண்ணம் எட்டி பாக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகும்போது 12ஆம் இடம்னா இன்வெஸ்ட்மென்ட். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தோணும். அதே மாரி செவ்வாய் காரகத்தோட ஒருவேளை உங்களோட நேரம், நம்ம நேரம் மாரி கொஞ்சம் நேட்டல் ஹாரோஸ்கோப்ல வேற மாரி இருந்தா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுடைய வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கும். எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குவீர்கள். அது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அது ஏதோ ஒண்ணு எலக்ட்ரிக் ஸ்டவ், எலக்ட்ரிக் குக்கரு, எலக்ட்ரிக் பாத்திரம் சம்திங் லைக் தட் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த வாங்குவீங்க. உங்க வீட்டு கீசர் ரிப்பேர் ஆகும். அதுக்கு சில எலக்ட்ரிக்கல் இவங்கள கூப்பிட்டு பண்ணுவீங்க. இல்ல கீசர மாத்தி புது கீசர் வாங்குவீங்க. இது எல்லாமே இந்த தடவ 40 வயதிலிருந்து 60 வயதுக்காரங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் ஒருவேளை தசாபுத்தி அப்படி இருந்தா அது விரைய செலவையும். அப்படி இல்லன்னா மத்தவங்க நம்மளுக்கு இது கிஃப்ட் குடுக்குற தன்மையும் அழகா வரப்போகுது. திடீர்னு ஒரு ஏர்பாட்ஸ் குடுக்குறது, ஃபோன் வாங்குறது சம்திங் இந்த தடவ என்ன சொல்றேனே, கொஞ்சம் செலவுகளும் தேவைப்படக்கூடிய செலவுகள் வரும். அது சும்மா அத்தியாவசிய செலவால்லாம அவசிய செலவா நீங்க மாத்திப்பீங்க. ஆஃபர்ல கிடைச்சு அப்படியே அதுல ஒரு டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. பட் எலக்ட்ரிக்கலோட இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை, தேவை, தேவை. யாருக்கு? ரிஷபராசிக்கார பெண்களுக்கு எஸ்பெஷலி. ஓகே. 60 வயது தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு என்ன சாமி 60 வயசு யாருக்கு எனக்கா? இல்லையே அப்படின்ற மாரி கோடு போட்ட டீ-ஷர்ட்லாம் போட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் போட்டு ஜில்லுன்னு இருக்க போறீங்க. ஏன்னா 9ஆம் வீட்ல உட்காந்துருக்கும்போது வேற என்ன வேணும் கவல? "வா! நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும்." அப்படின்ற மாரி குருவாக மாறி 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஒரு புள்ளையா, ஒரு சகோதரியா நான் ஒரு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால நீங்களா போய் சொல்லி, அதுல ஒரு மனக்குறையை பட்டுக் கொள்ளாதீர்கள். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா 60 வயசு தாண்டவங்கலாம் அந்த தசா புத்தி வரும்போது அந்த பிளான்ட் எப்படி இருக்குது, அது வேற கொஞ்சம் வக்கரமா இருக்கு. நம்ம என்னதான் சொன்னாலும், "அவனுக்கு ஏன் இந்த கிரன்ச்சா பேசாதீங்க" அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் வந்து ஆத்து நாத்திருப்போம். அதனால இந்த தடவ வந்து சின்சன் மாரி அமைதியா இருக்க வேண்டிய நேரம். உங்களோட அட்வைஸ் எல்லாருக்கும் தேவை தான். பட் தேவையானவங்களுக்கு நீங்க குடுத்தீங்கன்னா, அது ஓகே. நீங்க அது உங்க தப்பு இல்ல. நான் திரும்பவும் சொல்ற மாரி உங்க சுக்கிரனோட தப்பு. அவர யாரு 9ஆம் இடத்துல போய் உட்கார சொன்னது? அவர் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள யார் குருவா மாற சொன்னது? 10வதுக்கு அப்பனுக்கு பாடம் சொன்ன குரு வேற, செவ்வா வேற அங்க வேற உட்கார்ந்துருக்கான். இப்படி ஸ்பீடா கம்யூனிகேட் பண்ணுங்க. கோவம் வரும். இந்த தடவ 60 வயசு தாண்டின ரிஷபராசிக்காரங்கள வீட்ல வச்சுக்கிறதுல கொஞ்சம் நம்ம தான் ஆஸ்வாசப்படுத்திக்கணும். வேற வழி இல்ல. சரியா? இத்தன நாள் நம்ம கோவப்பட்டு அவங்க அமைதியா இருந்தாங்கல்ல. சரி இருந்தாங்க. அதனால கொஞ்சம் மாமியார், மருமகள் பிரச்சனை வரும். வழக்கம் போல் இருக்கிறது என்றால் நீங்கள் குடுத்து வைத்தவர்கள் பழகியிருக்கும். இல்லாட்டி இந்த மாதம் கண்டிப்பாக பழகிக்கொள்ளவும் இன்ட்டு போட்டு வச்சுக்கணும். தேவையில்லாட்டி அப்புறம் வீட்ல இருக்கவங்க சொம்பு தூக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். அதனால கொஞ்சம் கவனம் தேவை, தேவை, தேவை. ஓகே. பேசுற வார்த்தையிலும், குடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்லயும் கவனம் தேவை. நெறைய பேர் வந்து இந்த தடவ நீங்க இன்சூரன்ஸ் எடுத்தா ஆகணும். 60 வயசு ஆனாலும் பரவால்ல. நீங்க எடுங்க அப்படின்ற மாரி 50 வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு எண்ணம் இருக்கிற பட்சத்துல போய் இன்சூரன்ஸ்ல போங்க. அப்படி இல்லை என்றால், அது மூலமாக ஒரு சின்ன ஏன்னா இந்த 8ஆம் இடம் இயங்க போகுது. ஸோ இது ஒரு மாரி எடுத்தோம் அப்படின்னா, அந்த 8ஆம் இடத்தோட அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நெறையா இருக்க போறது தப்பா நான் சொல்லல. இருந்தாலும் 30 வயசு, 40 வயசுக்கு உங்களுக்கு குடுப்போன்ற மாரி கொஞ்சம் மேனிபுலேட் வருவாங்க. உங்களுக்கு தேவை என்றால் போட்டுக்கொள்ளுங்கள். இல்லாட்டி இந்த இடத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போம்போது இருங்க. ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு ஃபைன் கட்டுறதுக்கான நேரம்லாம் இருக்கு. சூரியன் செவ்வாயோட உட்கார்ந்திருக்கிறார். அதனால சட்டம் தன் கடமையை நிறைவேற்றியே கொள்ளும். நீங்க எவ்வளோ சுக்கிரனா இருந்தாலும் பரவால்ல, நான் சூரியன்பா நெருப்புடான்ற மாரி அவங்க ஃபைன் போடுவாங்க. அதனால அதுல கவனமா இருக்கணும். அப்ப லக்ஸுரி கார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, எந்த ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த தடவ உங்களோட இன்சூரன்ஸ ரினிவல் பண்ணிடுங்க.
உங்களோட ஆர்சி புக்கை பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களை மட்டும் ஓரங்கட்டி பீச் ஓரத்தில் நிற்க வச்சு ஃபைன் போடுவாங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் நான் சொன்னேன், நான் சொல்லலை, சாவ விட்டேன்லாம் கமெண்ட் போடக்கூடாது. ஓகே. சொன்னாலும் சொன்னேன்றீங்க, சொல்லாட்டி இதை சொல்ல மாட்டீங்களான்றீங்க. ஸோ நான் மொத்தமாக சொல்லிட்டேன் இந்த தடவை. நீங்களே என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் சொன்ன மாதிரி நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய பாக்கியங்களை அள்ளி கொண்டு போகக்கூடிய தன்மையாகத்தான் இந்த வருடம் இந்த தை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. ரிஷபராசிக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த தடவை. அசால்ட்டு அப்படி பணத்தை வர வைக்கும். 9ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறது. சூப்பரான டைம் பீரியட். அது 4ஆம் வீட்டு அதிபதியோட அமர்ந்திருக்கும் போது நிறைய யாரெல்லாம் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இடம் சம்மந்தப்பட்டு வீடு சம்மந்தப்பட்டு முடிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அவங்களாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டைமண்ட் கல்கண்டை வந்து விளக்கில் போட்டு விளக்கேற்றி பாருங்கள். எண்ணி 3 வாரம் முடியறதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுடைய ராசிநாதன் கொடுப்பார். நான் கொடுக்க மாட்டேன். ஓகே. உங்கள் ராசிநாதன் கொடுப்பார். அதுக்கான இந்த வழிபாடுகளை பண்ணி முடித்தீர்களே ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே காத்திருக்கிறது. ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா மான் பார்ப்பீங்க. மான் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மானா அப்படின்னு கண்ணை விரிக்காதீங்க. எப்படி மான் அப்படியே கண்ணை வச்சு மறலுமோ அந்த மாதிரி இந்த தடவை சில விஷயம் நான் சொல்லும் போதெல்லாம் நடக்குமா ஓவர் பில்டப்பான்ற மாதிரி விரிவீங்க. பட் ஸ்டில் அப்படி இல்லை. மான் எப்படி துள்ளி ஓடுமோ அந்த மாதிரி வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர காத்திருக்கிறது. எதை பற்றியும் மறல வேணாம், நான் இருக்கேன் உங்கள் கையை பிடிச்சிக்கிறதுக்குன்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மான் பார்த்தல் அப்படின்றது இருக்கும். மான் பார்த்த நாள்ல இருந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எல்லாமே டக்கு 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 நடக்க ஆரம்பிச்சிட்டு மான் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.